வணக்கம். 26/7/2025 27 July 2025. I am Yogacharya. My name is Vijay Kumar from Coimbatore. திருமூலர் யோகா இன்டர்நேஷனல் ரிசர்ச் சென்டர் பிரைவேட் லிமிடெட். திருமூலர் யோகா அப்படின்னா, திருமூலர் அப்படின்னா 18 சித்தர்களில் விஞ்ஞானபூர்வமான அறிவியல் பூர்வமான கருத்துக்களை 3000 பாடல்கள் மூலமாக இந்த உலகிற்கு கொடுத்த ஒரு சித்தர். அவர் தான் திருமூலர். சரி, இந்த திருமூலர் நம்ம தேர்ந்தெடுத்தோமா அப்படின்னா இல்லை, அவர் தான் என்ன தேர்ந்தெடுத்திருக்கார். ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியும், எந்த சீடனும் குருவை தேர்ந்தெடுக்க முடியாது, குருதான் சீடரை தேர்ந்தெடுப்பார்கள் அப்படின்னு ஆன்மீகத்தில் ரொம்ப அதி உயர் நிலையில் உள்ளவர்களுக்கு நன்கு தெரியும். அதன் மூலமா திருமூலர் தான் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். சரி, நம்மளுடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஞ்ஞானபூர்வமா அறிவியல் பூர்வமா இந்த தியானத்தினால் ஏற்படக்கூடிய இந்த மனநிலை மாற்றங்கள், புத்தி மாற்றங்கள், இதையெல்லாம் இந்த உலகிற்கு நம்ம நிரூபிக்க வேண்டும். இதுதான் இந்த நிர்வாகத்தினுடைய வேலை. எனக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டது, முதலில் நம்ம ஒரு மக்களுக்கு நம்ம சொல்லும் போது முதல் நம்மளுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படின்னு நம்ம இந்த உலகிற்கு சொல்ல வேண்டும். இந்த உலகிற்கு 3 ஆசைகள் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஆசைகள். இதுல பாத்தீங்கன்னா, பெண்ணாசை, மண்ணாசை மற்றும் பொன்னாசை அப்படிங்கிறது கூடிய பொருள்கள் மேல் உள்ள ஒரு ஆசை. அப்புறம் புகழ் அப்படின்னு ஒரு ஆசை. புகழ் அப்படின்னா, என்னை பத்தி எல்லாருமே பேசணும், எல்லாத்த விட நான் தான் உயர்ந்தவன் சிறந்தவன் அப்படின்னு சொல்றதுக்காக இதையெல்லாம் பண்ணுவாங்க. இந்த பெண்ணாசை, என்னுடைய மனைவி பாத்தியா எவ்வளவு அழகா இருக்கா, என்னுடைய வீடு பாத்தியா எவ்வளவு அழகா நான் கட்டியிருக்கேன், நான் எவ்வளவு அலங்காரமா நகையெல்லாம் போட்டிருக்கேன், இப்படி எல்லாம் டம்பம் அடித்துக் கொள்வதற்காக இதெல்லாம் சேர்த்துவாங்க இல்லையா. சரி, இந்த மாதிரி இதெல்லாம் அற்ப ஆசைகள். இது அனித்தியம், நித்தியம் கிடையாது, அனித்தியம். இதெல்லாம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். இன்னைக்கு நம்ம கிட்ட இருந்ததுன்னா நாளைக்கு இன்னொருத்தர் கிட்ட போயிடும் இல்லையா. நம்ம இதை நம்ம அலெக்சாண்டர், இந்த மாதிரி பெரிய பெரிய பேரரசர்களை எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். மாவீரன் நெப்போலியன் பார்த்துருக்கோம், ஹிட்லர் பார்த்துருக்கோம், முசோலினி பார்த்துருக்கோம். இப்போ பெரிய பெரிய முஸ்லீம் அதிபர்களாக இருந்திருக்காங்க, சதாம் ஹுசேன். அவரெல்லாம் லெட்டின் பாத்ரூம் எல்லாம் தங்கத்திலேயே கட்டியிருக்காரு. அப்போ எந்த அளவுக்கு செல்வ செழிப்பா இருந்திருப்பாரு நீங்க பாருங்க. கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பாத்ரூமும் கூட தங்கமா வச்சிருப்பாங்க. நிறைய பேர் சாப்பாடே இல்லாமல் இருக்கும்போது அவர் பாத்ரூமே தங்கத்துல வச்சிருக்காருன்னு அப்ப நினைச்சு பாருங்க. முகமது கட்டாஃபி, இந்த மாதிரி பெரிய பெரிய அதிபர்கள்லாம் சாய்க்கப்பட்டார்கள். ரொம்ப பல வருட ஆட்சி, 40 வருடம் 50 வருடமெல்லாம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அப்ப நினைச்சு பாருங்க. அப்ப எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் இந்த அனித்தியம் அவர்களை மாற்றிவிடும். அதான் மாயை அப்படின்னு சொல்றாங்க, சாத்தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சாத்தான் ஒரு மனிதனை ஆட்கொண்டு விட்டால் இது அத்தனையுமே அவன் தலைக்களம் புரியாமல் ஆடுவான். அதுதான் இந்த துரியோதனம், அந்த மகாபாரதம் கதைகள்லாம் நீங்க பார்க்கலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்துருந்தான்னா போர் கிடையாது இல்லையா. இவங்களும் சண்டைக்கு போறது கிடையாது. ஒரு 4-5 கிராமத்தை கொடுத்திருந்தாலும் கூட சண்டை கிடையாது. ராவணன் கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தா, அந்த பொண்ணு ராமன் மேல ஆசைப்படாம இருந்திருந்தாலோ, இல்ல இந்த சீதை இந்த மாயை லட்சுமணன் கிழிச்ச கோட்டை தாண்டாமல் இருந்திருந்தாலும் இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்திருக்காது இல்லையா. அந்த ஆசை தான், அது அனித்தியம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. நம்ம இந்த வரலாறுகளை எல்லாம் நம்ம பார்க்கறோம். அப்புறம் இயேசுவை காட்டி கொடுத்தாரு அப்படின்னு சொல்றோம். அந்த 30 வெள்ளிக்காசுகள் அப்படின்லாம் நம்ம படிக்கிறோம்.
அப்போ அந்த அனித்தியம் வந்து ஒரு மனிதனை வந்து பயம் இதெல்லாம் ஆட்கொண்டு அதை வந்து அவன் மேல் திணிக்கப்பட்டு இந்த உடம்பு நம்மளை அழிஞ்சு போயிருமோ, நம்மளை யாராவது கொன்றுவாங்களோ, இப்படியெல்லாம் பயப்படும். இந்த அனித்தியத்தின் மேல் உங்களுக்கு வந்து அக்கறை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் வரும். இதிலிருந்து எப்படி விடுபடுறது அப்படின்னா நித்தியத்தின் பின்னால் போறது. அதுதான் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. அந்த மாதிரி பற்றற்றான் ஒருத்தன் இருக்கிறான், அவன்தான் இறைவன், அவன்தான் கடவுள், அவன்தான் அல்லாஹ், அவன்தான் எல்லாம். ஸோ அவனை நோக்கி நம்மளை வந்து யார் அழைச்சிட்டு போறாங்க, அவங்க தான் குரு. அந்த குரு தான் திருமூலர், அந்த குரு தான் நம்ம சிவன், அவரு தான் நம்மளுடைய தகப்பன். இப்படி எல்லாம் வந்து அனித்தியத்திலிருந்து நித்தியத்திற்கு நம்மளை கூட்டு போறாங்க இல்லையா. இப்ப அந்த வேலை தான் நானும் இப்ப செய்யறேன். அந்த அனித்தியத்திலிருந்து உங்களை நித்தியத்துக்கு நான் கூட்டு போறதுக்கு தான் அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நான் உங்ககிட்ட சொல்றேன். இது உடனே நடக்குமா அப்படின்னு சொன்னீங்கன்னா, எனக்கு நடந்திருக்கு இல்லையா, நானும் உங்களை மாதிரி தானே. உங்களை மாதிரி நானும் வந்து இந்த அனித்தியத்துல இருந்து இதெல்லாம் நான் பார்த்துட்டு தானே நான் உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன். இப்ப நான் வரும்போது நீங்க வர முடியாதா? சரி, 90% மக்கள் வந்து இதுதான் வாழ்க்கையை நினைச்சிட்டு இருக்கும்போது நீங்க மட்டும் இப்படி வந்து இதெல்லாம் வந்து பொய் அப்படின்னு சொன்னா எப்படி அது சாத்தியமாகும் அப்படின்னீங்கன்னா, புத்தர் அதை பண்ணி காட்டியிருக்காருங்களே, திருமூலர் அதை பண்ணி காட்டியிருக்காரு, திருவள்ளுவர் அதை பண்ணி காட்டியிருக்காரு, பாரதியார் அவர் பண்ணி காட்டியிருக்காரு. நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோங்க. எல்லாம் அனித்தியமா இருக்கட்டுமே, நம்மளும் முயற்சி பண்ணுவோமே. எங்க வேலை என்ன, நம்ம வந்து சொல்றது நம்மளுடைய கடமை. ஒரு ஆசிரியனுடைய கடமை என்னங்க, யோகாச்சாரியாவோட கடமை என்ன, ஒரு பாடம் எடுக்கிறது தான். ஆனா வந்து மார்க் வாங்குறது யாருடைய கடமை, மாணவர்களுடைய கடமை. அதனால நாங்க பாடம் எடுக்கிறோம், பரீட்சை எழுதுங்கள், நல்ல மாணவர்கள் வரட்டும். இதுதான் திருமூலர் யோகா இன்டர்நேஷனல் ரிசர்ச் சென்டர் பிரைவேட் லிமிடெட் வேலை. நம சிவாய.